மார்னிங். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம நோய் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பனி. இந்த மாதிரி பனினா நம்ம ஊரில் கிடைக்காது. அப்படி ஒரு பனி. ஸ்ரீலங்காலேயே இது வரைக்கும் நான் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிருக்கேன். ஸோ எந்த ஹில் ஸ்டேஷனில் தான் ரொம்ப சூப்பர் அருமையாக பனியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நல்ல பனியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளைமேட்லாம் நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. இதுதான் என்னுடைய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதை அம்மன் கோவில், அசோகவனம். மெயினான நம்ம இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லேயே நம்ம ஒரு கிளைமேக்ஸான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். கிளைமேக்ஸ் சீன்னு சொல்லுவோம்ல, அந்த சினிமாவில் கிளைமேக்ஸ் சீன்னு சொல்லுவோம்ல, அந்த கிளைமேக்ஸ் சீனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டூரிஸ்ட் டூர் ப்ரோக்ராம் தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஓகே பாய். அதுக்கப்புறம் நான் வரக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே பாய். மகேஸ்வரா, நெஞ்சினு நிறைந்தருளும் ஜெகதீஸ்வரா. மெய்மலையாக திகழும் மகேஸ்வரா, நெஞ்சினு நிறைந்தருளும் ஜெகதீஸ்வரா. நாடி வருவோர்க்கு ஹாய். மார்னிங். சிம்சுபா மரம். இது சுந்தரகாண்டத்தில் சீதா மாதா இருந்த அசோகவனம். சிம்சுபா மரம். அந்த மரத்துக்கு கீழே தான் சீதா மாதா இருந்து இந்த அருவி சீதா கங்கை, சீதா குளிச்ச அருவினால சீதா புனித கங்கை அப்படின்னு பேர் இருக்கு. இதில் குளிச்சுட்டு இந்த இடத்துல அவள் உட்காந்து 10 மாத காலத்தை அழுதே அவள் கழிச்சிருக்கா, ராமரை நினச்சி. அப்பேற்பட்ட இந்த புனிதமான இடத்துக்கு வந்ததில் எங்களுக்கும் மகா புண்ணியம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நன்மைகள் அருளும் நம சிவாய பரம்பொருளே. நாடி வருவோர்க்கு நன்மைகள் அருளும் நம சிவாய பரம். ஹாய். ஸோ இதுதான் சீதா மாதா இந்த அசோகவனம்.
ஸோ இந்த மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்சுபா மரம். அங்கே ஒரு ஆரஞ்சு கலர் இது இருக்க பார்த்தீங்கன்னா அதுதான் சிம்சுபா மரம். அது கீழே தான் சீதா மாதா வந்து உட்காந்த இடம். இங்கே தான் ஆஞ்சநேய பாதம், ஸ்ரீ ராமஜெயம். அசோகவனம் உருவான கதையை சின்ன நாட்டிய நாடகமாக இங்கே நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்கிறோம். இதில் சீதையாக மோகனா, ஹனுமானாக தானியா, மற்ற எல்லா குழந்தைகளுமே இந்த அசோகவனத்தில் இருக்கிற மரங்கள், பூக்கள், நதிகள், கடல் இத்தனை வடிவமாக ஆட இருக்கிறார்கள். அசோகவனத்தினுடைய அந்த ரியல் ஸ்டோரியை நாட்டிய நாடகமாக உங்களுக்கு முன்னாலே சமர்ப்பிக்கிறோம். இந்த நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி இது லைவாக போயிட்டு கண்டிகளை நன்றி.
அசோகவனத்திலிருந்து சீதையை ஹனுமான் கண்டுபிடித்து ராவணனை வதம் செய்து ராமர் சீதையை கூட்டிக் கொண்டு அயோத்திக்கு வருகிறார். கல்யாண ராமனாக இப்பொழுது சீதாராமனாக காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பட்டாபிஷேக ராமனாக காட்சியளித்து அடுத்ததாக எல்லாமே இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இது சாட்சாத் லங்கையில் சீதையம்மா இருந்த அசோகவனத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அது அம்மா சீதையம்மாவுடைய அனுகிரகத்தை எங்கள் எல்லோருக்கும் மகா புண்ணியமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதை பெருமையாக கருதுகிறோம். நன்றி.
கதைக்காமம் ஜேர்னி, இந்த நுவேலியா ஜேர்னி முடிவடைகிறது. ஸோ இப்போ நம்ம பயணம் தொடங்கியது. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து கதைக்காமம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் யாவனன் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து டைம் இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கதைக்காமம் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த நுவரேலியா ஜேர்னியும் இல்லாட்டி இந்த பில்கிரிம் டூர் இத்துடன் இங்கேயோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ எனக்கு வந்து உண்மையிலே நோ வேர்ட்ஸ், சூப்பரான டூர். ஸோ இனிமேல் நம்ம மறுபடியும் எப்போ வருவோமோ தெரியாது. ஆனால் இப்போது இந்த ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே, ஸோ நான் எவ்வளோ எடுத்துக்கணும் அவ்வளோ தடவை நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ. சங்கர் கரு செய்த சர்வேஸ்வரா, பரசுராமர் பணிந்த பரமேஸ்வரா. சங்கர் கரு செய்த சர்வேஸ்வரா, பரசுராமர் பணிந்த பரமேஸ்வரா. பாவங்கள் பொடிபட தூய்மை அடைந்திட பாலனுனை பாடி வந்தேன். பாவங்கள் பொடிபட தூய்மை அடைந்திட பாலனுனை பாடி வந்தேன். உன் பதம் நாடி உன் அருள் வேண்டி திருச்சூ நோக்கி வந்தோ. வருவாய் அருள்வாய் வடக்கு நாதா, என் மனமதில் மறையருளும் மகேஸ்வரா ஜெகதீஸ்வரா. வருவாய் அருள்வாய்
இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கெட்யூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி செல்ல கடல் கிராமம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பக்கத்தில் செல்ல கடல் கிராமன்ற இடத்துல தான் நம்ம போக போகிறோம். ஸோ முடிஞ்சால் நான் உங்களுக்கு அந்த செல்ல கடல் கிராமம் போகக்கூடிய இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம செல்ல கடல் கிராமத்தில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோவில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது ரொம்ப ஃபேமஸான கோவில்னு இந்த ஊரில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி அங்கே போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொழும்பூர் டு சென்னை. ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஓகே, இந்த ஜேர்னி ஃபுல் ஜேர்னியும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆன் ஸ்ரீலங்கா ட்ரிப். ஓகே, ஸோ நான் முடிஞ்சால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு எபிசோட் வைஸாக நான் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஊருக்களும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஊருக்களும் நான் வீடியோ நாங்கள் பதிவாக நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, எபிசோட் வைஸ் எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 மாதிரி நான் உங்களுக்கு இந்த 5 day 6 day ட்ரிப்பை நான் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. கேட்கல பின்னாடியிலேருந்து. ஓகே, பாரினை காக்கும் பாடலீஸ்வரர் சுவாமி, இந்த பக்தன் என்னை காக்க மனமில்லையோ. பாரினை காக்கும் பாடலீஸ்வரர் சுவாமி, இந்த பக்தன் என்னை காக்க மனமில்லையோ. பாரினை காக்கும் பாடலீஸ்வரர் சுவாமி, இந்த பக்தன் என்னை காக்க மனமில்லையோ. சித்தமெல்லாம் நாடும் உன்னிடத்தில் வைத்தேன், சித்தமெல்லாம் நாடும் உன்னிடத்தில் வைத்தேன். பித்தம் தன்னை நீக்க மருந்தில்லையோ. சித்தமெல்லாம் நாடும் உன்னிடத்தில் வைத்தேன், என் மன பித்தம் தன்னை நீக்க மருந்தில்லையோ. சுவாமி, பாரினை காக்கும் பாடலீஸ்வரர் சுவாமி, இந்த பக்தன் என்னை காக்க மனமில்லையோ.